யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே எந்த ஒரு அமைப்புக்கும் இது ஒரு சபைக்கும் சொந்தமான ஒரு அமைப்பு கிடையாது, சபையை சார்ந்த அமைப்பும் கிடையாது. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களும், அனைத்து சபை பிரிவு கிறிஸ்தவர்களும் இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லி போ அல்லது அனுப்பு என்று சொல்லி சவால் கொடுத்து ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் அனைத்து சபை பிரிவுகளிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே நோக்கம், இந்தியர்கள் யாரும் நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகம் வர வேண்டும், எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்து மக்கள் எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், என்னுடைய செய்வன கட்டுகளிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள், யார் எனக்கு இருக்கிற மரண பயத்திலிருந்து தப்புவிப்பார்கள் என்று சொல்லி தினந்தோறும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஜனத்திரள்கள். அன்பானவர்களே, நம்முடைய நாட்டில் 148 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 6,87,000 கிராமங்களிலே இவர்கள் வசிக்கிறார்கள். 4 லட்சம் கிராமங்களில் இதுவரையிலேயும் தேவாலயம் கிடையாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் 28,000 பின்கோடு இருக்கிறது. இதில் வெறும் 9,000 பின்கோடில் மாத்திரம்தான் தேவாலயம் இருக்கிறது. இன்னும் 18,000 பின்கோடில் தேவாலயம் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, எஸ்எம்பிஎம் மூலமாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளாக 2026 மார்ச் மாதத்துக்குள்ளாக 51 ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்று ஒரு டார்கெட் போட்டு ஜெபம் பண்ணி நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு தாயார், அவர்களுக்கு மிகவும் ஒரு வருத்தமான நிலைமை, நிரந்தர வருமானம் கிடையாது என்றாலும் அவருடைய குடும்பத்திலிருந்து பிரித்த சொத்தில் நான் ஒரு ஆலயம் கட்டி தருகிறேன் என்று மிகுந்த கமிட்மெண்டோடு என்னோட பேசி கொண்டிருந்தார்கள். என் அன்பானவர்களே, இப்படி அநேகருடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக இந்த ஊழியம் நடந்து வருகிறது. மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்கிறவர்களும் சரி, ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்களும் சரி, எப்படி அன்றைக்கு 2 வெள்ளிக்காசை ஒரு பெண்மணி போடும்போது இயேசு கிறிஸ்து அதை கூர்ந்து பார்த்து, இவள் தன் ஜீவனுக்கு இருந்தவர்களெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டாள் என்று சொல்லி பாராட்டினாரே, அதே போல தியாகத்தோடு பலர் இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஊழியங்களில் அதிக சிக்கனத்தை கடைபிடிக்கிறோம். தேவையற்ற செலவினங்களை நிறுத்தி வைக்கிறோம். ஒரு செலவினங்கள் இருக்குமே என்றால் மறுபடியும் நிர்வாகக்குழு ஆராய்ந்து பார்த்து தேவையின் அடிப்படையில் மாத்திரம் அந்த செலவினங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறதற்காக இந்த பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் தயாரிக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. இந்த பத்திரிகை உங்களுக்கு இலவசமாக தான் அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய முகவரிகள் அனுப்புங்க, நாங்கள் அனுப்பி வைப்போம். வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் படியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நண்பானவர்களே, இந்த இயக்கத்தோடு சேர்ந்து நானும் ஒரு மிஷனரியாக வேலை செய்கிறேன்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நேற்றைய தினத்தில் கூட உத்தரகாண்ட்லேருந்து ஒருவர் கூட்டார். ஐயா, எங்கள் பகுதியில் வேதாம கல்லூரி ஒன்று இருக்குது, இங்கே நிறைய பேருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கல்லூரியில் படிக்கிற இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மிஷனரி தரிசனத்தை பற்றி சொல்லிட்டு இந்த பகுதியிலேயே சுவிசேஷ அறிவிக்கிற இவங்களை பயன்படுத்துறீங்கன்னா, சபையே கிடையாது எங்கள் பகுதியில், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சபை கூட கிடையாது. என் அன்புக்குரியவர்கள், அப்படி ஒரு அழைப்பு வந்தது. ஆண்டவர் சுத்தமானால் சீக்கிரத்தில் உத்தரகாண்ட் போவதற்கு நான் தீர்மானம் வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய தேசம் எங்கிலேயும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிற ஒரு பகுதி 200, முழுமையாக பொறுப்பெடுக்கிற 1200, ஒரு மிஷனரி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய். அது மாத்திரமில்ல அன்பானவர்களே, கிராமங்களில் ஆலயம் கட்டுறதுக்கு எழும்பி வாங்க. ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டினா அந்த கிராமத்துக்கு கரண்ட் வரும், அந்த கிராமத்துக்கு ரோடு வரும், அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் ஓடி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கிராமம், அந்த ஆலயம் இருந்தாலே அந்த கிராமமே நல்ல ஒரு விருத்தியான நிலைமைக்கு வந்துடும். பார்த்துக்குங்க அருமையாளர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், என்ஜிபிஎம் அக்கௌண்ட் நம்பர்
42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது எப்படி மற்றவர்களை பற்றி பிடிக்க முடியும் என்கிற பொருளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு புற இனத்தவன், அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் எருசலேமின் கடவுள் யார், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எருசலேமுக்கு வருகிறான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நாம் இவனை குறித்து வாசிக்கிறோம். இவன் ஒரு எத்தியோப்பிய மந்திரி. அருமையானவர்களே, அப்படி வந்து கடவுளை தொழுது கொண்டு இவன் தன்னுடைய ரதத்தில் போய் கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய வேதம் அவன் கையில் இருக்கிறது. அதில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவன் வாசித்து கொண்டே போகிறான். அப்படி வாசித்து கொண்டு போகும்போது அவனுக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து காயப்படுறது, அவருடைய உடல் அடிக்கப்படுகிறது, அவருடைய சரீரத்தை ஒரு நொய்ய உழுத நிலம் போல உழுதது போன்ற செய்திகள்லாம் அதில் வாசிக்கிறார். அப்போ அவருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தீர்க்கதரிசி வேற யாரையா குறித்து சொல்கிறாரு, இல்லை அவரையே அப்படி சொல்லிக்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிலிப்புன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் அங்கே நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு சுவிசேஷகன். அவன்கிட்ட சொல்கிறாரு, இப்படி மந்திரி கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிட்டு வர்றான், நிறைய கேள்வி அவனுக்குள்ளே இருக்குது, அதனால் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோன்னு சொல்லி. ஆக அந்த ரதம் போய்கிட்டு இருக்கிற இடத்துல குதிரை வண்டியில் இவர் கையை காட்டுறாரு, அவரும் மாதிரி உட்காந்துக்கிறாரு. உட்கார்ந்த உடனே அந்த மந்திரி படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அப்போஸ்தலர் 8:31 அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு அதை விவரித்து சொல்லவில்லை என்றால் எனக்கு அது எப்படி தெரியும்? எப்போ நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்தியர்களுக்கு நாம் இயேசுவின் அன்பை விவரித்து சொல்ல வேண்டும், வாழ்க்கை வழியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்தியர்கள் விரும்புகிற காரியம். எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். எஸ்டேட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அவர் அன்றைக்கி எஸ்டேட் வேலையை பார்க்குறதுக்காக காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஃபோன் வருது, இப்படி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் வரும்போது கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இங்கே சாப்பாடு செய்ய முடியலன்னு சொல்லி. இவர் அப்போ தான் பார்க்குறாரு, கையில் பர்ஸ் இல்லை. உடனே அருகாமையில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. தம்பி, இப்படி பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு 10 சாப்பாடு வேணும், நான் திரும்ப வரும்போது தரேன்னு சொல்லி. அவன் இது சொன்ன உடனே தலையை தங்கு போட்டு போனவன் தான் வெளியே வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, வரவே இல்லை. என்ன இப்படி பண்ணுறான் இவன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனையோ கோயில் குளங்களுக்கு போயிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட உனக்கு ஒரு பாசமே இல்லையே அப்படின்னு இவர் கொஞ்சம் மனத்தாங்கலோடு அப்படி வெளியே வந்து காரில் உட்காந்து போகிற வழியில் இன்னொரு குடிசை கடை இருக்குது, அங்கே எப்போவுமே நிறுத்த மாட்டார். ஏன்னா அவர் வந்து கிறிஸ்தவர், அதனால் இவர் அங்கே நிறுத்த மாட்டார். இன்றைக்கி வேறு வழி இல்லை, அவர்கிட்டையாவது இன்னும் கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற எண்ணத்தோட காரை நிறுத்துறாரு. உடனே அந்த ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்த அந்த முதலாளி ஓடி வர்றாரு. அவர் பேர் ஜான். வந்து கேட்குறாரு, முருகேசன் என்னாச்சு, எதுக்காக நிறுத்துறீங்க, உங்களுக்கு எதாவது வேணுமான்னு சொல்லி. ஒன்றும் இல்லைப்பா, இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சாப்பாடு கேட்டாங்க, நானும் பர்ஸை மறந்து வச்சுட்டேன், அதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னேன். இதுக்கு ஏங்க கவலைப்படுறீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி வேகமாக போய் ஏற்கனவே செய்து வைத்திருந்த எல்லா சாப்பாடையும் வேகமாக பார்சல் பண்ணி 10 சாப்பாடை கையில் கொண்டு கொடுத்துட்டு, நீங்கள் இதை வச்சு எடுத்துகிட்டு போங்க, உங்களால் எப்போ அந்த பக்கம் வர்றீங்களோ அப்போ கொண்டு கொடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவர் போகும்போது தான் மனசில் யோசிச்சுட்டு போகிறாரு, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஆனால் அவன் என் கூட நண்பனாக இருந்தவன், அவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன. என் நண்பனவரில் அன்றைக்கி புறப்பட்டு போகும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறாரு. அன்பு என்றால் என்ன, அவனுக்கு அதை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போஸ்தலர் 10:38 வாஸ்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அவர் ஏதாவது இவருக்கு நன்மை செய்தாருன்னா இங்கே எழுதலை. இந்த முருகேச அண்ணாச்சிக்கு இந்த ஜான் ஏதாவது நன்மை செய்தாருங்கிறது உண்மையே கிடையாது.
ஆனால் இவருடைய மனதில் ஆழமான அன்பு. அவர் பெரிய கோடீஸ்வரர், எஸ்டேட் முதலாளி இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவின் அன்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாங்கள் மகாராஷ்டிராவில் அதிகமாக ஊழியம் செய்கிறோம். அங்கே தல்ஸ் என்று எங்களுடைய ஒரு ஊழியர், அவர் ஏற்கனவே உடல் முழுவதும் பல வியாதிகளிலிருந்து சுகமாகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். இப்போவும் கிராமங்களுக்குள்ளே போய் எந்த ஜனங்கள் தேவையோடு இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், அவங்களுடைய தேவைகளை முடிந்த அளவு சந்திப்பார். அப்படி ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தன் பைத்தியம், அவன் எல்லாரையும் கடிப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான், அப்புறம் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிவான், சங்கிலியாலையும் கெட்ட முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் விஷம் வச்சு கொள்றணும். அப்படிங்கிறப்போ தான் தல்சு சொன்னாராம், அவனை என் கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்களான்னு சொல்லி. என் அன்பானவர்களே, ஒழிய கடித்து கொதறிடுவான்ப்பான்னா பரவாயில்ல, என் கூட அனுப்புங்கன்னு சொல்லி மோட்டார் சைக்கிளில் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டார். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களை, அந்த விடுதிக்கு வந்தவன் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் கலட்டா பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சாதாரண குருவியை மாதிரி மாறிட்டான். வசனங்கள் சொல்லும்போது கேட்க ஆரம்பித்தான். நான் போயிருக்கும்போது எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இவர் பேர் தினேஷ், இவர் ஒரு பைத்தியம், லேகியனை விட மோசமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தவர். நம்ம ஹாலுக்குள்ளே வந்ததிலிருந்தே முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டார். இப்போ ஒரு ஞானஸ்தானம் கேட்குறாரு. எங்கள் ஜனங்களுக்கும் என்னை போல இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கும் நான் விடுதலையின் செய்தியை சொல்ல வேண்டும் சொல்கிறார் அண்ணா அப்படின்னாப்புல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் வந்து நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு அந்த குதிரை வண்டி போயிட்டுருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த குதிரை வண்டியில் நிறைய பொருட்களை ஏற்றிட்டாங்க. அந்த மாடு இழுக்க முடியாமல் போகுது, அந்த குதிரை வண்டி இழுக்க முடியாமல் போகுது. அந்த நேரத்தில் அங்கே இறங்குறாரு ஒருத்தர் குதிரை வண்டியில். வந்துட்டு சொல்கிறாரு, தம்பி இது என்னது இதெல்லாம், இதால் சுமக்க முடியாமல் தான் அவ்வளோ கஷ்டப்படுது, அதுக்கு முடியாத நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அந்த வீலை 2 பேரும் சேர்ந்து தள்ளி மேலே போயிட்டு, தம்பி இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, நாளைக்கு என்னுடைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைவராக பொறுப்பெடுக்க போகிறார், அவர் அந்த விழாவில் வர்ற எல்லாருக்கும் எதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாராம். உடனே சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்கிறிய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன், அவர் நான் தான். நம்மை போல இந்த மிருகமும் ஒரு தேவையில் இருக்கும்போது உதவி செய்தோம் பார்த்தியா, நீயும் உன் தலைவனுக்கு இவ்விதமாக உதவி செய்ய நினைக்கிறியே, நீ நல்லவன், நாளைக்கு அந்த விழா முடிஞ்ச உடனே நீ பார், நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்காது, ஆனால் கிடைக்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத யோசித்து பாருங்கள். இதில் தான் கடவுளோட நாம் மகிமைப்படும். அருமையானவர்களே, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சான்ஸை யாரும் லூஸ் பண்ணிடாதீங்க. எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி அப்படி போகும்போதே தண்ணியை பார்க்குறாரு, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் விசுவாசத்தா தடல் உடனே பேப்டிசம் முடிஞ்ச உடனே மந்திரி புதிரையில் போயிடுறாரு, இவரை ஆளையை காணோம் பார்த்துக்குங்க. இதுதான் ஊழியம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, 42 வருஷம் மகிமை அனைத்தும் தேவனுக்கு, ஆனால் அவருடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆழமாய் வேர் விடட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கட்டப்பட்டு நொறுங்கி போய் உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு யாராயில் இருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கு வல்லமை எப்படி அந்த எத்தியோப்பிய மந்திரியை தொட்டு புது மனிதனாய் மாற்றியதோ, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை தொட்டு புது மனிதனாக மாற்றுவீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பெரிய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?